ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம மை லவ்லி லைரோட 15வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோட சேனலில் நான் 14 எபிசோட் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சோல்லியை எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. மயக்கத்தில் இருந்து எழுந்த சோல்ஹி யாங் எப்படி இருக்காங்கன்னு கிம் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கிம் யாங்க்கு இப்போதான் சர்ஜரி நடத்த ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நீ இப்போ எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. அப்போ சோல்ஹி நான் நல்லா இருக்கேன்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் டாக்டர் அங்கே வந்து கார் பிளாஸ்டான சத்தத்தை கேட்டு நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க, நீங்க இப்ப நல்லா இருக்கீங்க, நீங்க விருப்பப்பட்டா உங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போறாங்க. இந்த மாதிரி டாக்டர் சோலி கிட்ட பேசுறத லீ ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. இந்த பக்கம் ஹியாங்க்கு சர்ஜரி நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. லீ சோலி கிட்ட ஹியாங்க்கு நிறைய இடத்துல அடிபட்டிருக்கிறதுனால சர்ஜரி முடிய நிறைய டைம் எடுக்கும், நீ கொடுத்த எவிடன்ஸ தடவியல் கொடுத்தாச்சு, ஹியாங் எழுந்த வாட்டி போலீஸ் அவங்கள்ட்ட விசாரணை பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ சொல்லி லீக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதை கேட்ட லீ ஓகே சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. லீ போன வாட்டி கிம் முன்னால நடக்க முடியுமான்னு சோல்லிகிட்ட கேக்குறாங்க. சோல்ஹி முடியும்னு சொன்னதுனால ரெண்டு பேரும் வெளியே வந்து பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. சோல்ஹி நான் மயங்கி விழுந்துட்டேன்னு என்னால நம்பவே முடியல, நீங்க ஷாக்கானீங்களா? நான் ஹியாங்க பத்தி கேக்குறேன், அவங்க சர்ஜரி முடிஞ்சு எழுந்த வாட்டி நீங்க அவங்கள்ட்ட என்ன பேசுவீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கிம் யோம்ஜிக்கும் ஹியாங்க்கும் நடுவுல என்ன நடந்ததுன்னு நான் கேட்பேன், வேற எதுவும் பேசுறதுக்கு அவன்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ சோல்ஹி டாக்ஸி பிடிச்சி நானே வீட்டுக்கு போறேன், நீங்க இப்போ ஹியாங் கூட இருங்க, நீங்க அவங்கள பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கிம் சரி வீட்டுக்கு போன வாட்டி என்கிட்ட சொல்லுன்னு சொல்றாங்க. சோல்லிய வழி அனுப்பிட்டு வந்த கிம் லீ பக்கத்துல உட்கார்ந்து லீக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதை கேட்ட லீ சோல்லிய தான் இதை பண்ணா, அவ தான் ஜோ கிட்ட போய் பேசி உண்மையான கல்பிட்ட கண்டுபிடிச்சா, எவிடன்ஸையும் அவ தான் கண்டுபிடிச்சா. நான் என்ன நினைச்சேன்னா அவளுக்கு அந்த எபிலிட்டி மட்டும் இல்லாம இருந்திருந்தா நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க மாட்டோம், அவளோட எபிலிட்டிய நான் வெறுத்தேன், ஆனா அதே எபிலிட்டி தான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே கிம் நான் ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு லீ இப்படி பேசுறத இங்கே ஸ்டாப் பண்ணிடு, ரொம்ப பழைய டயலாகா இருக்குன்னு சொல்றாங்க. சோல்ஹி கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ கிம் கிட்ட இருந்து ஹியாங்க்கு சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு மெசேஜ் வருது. ஹியாங் மயக்கத்துல இருந்து முழிச்ச வாட்டி கிம் நீ எதுக்காக இப்படி பண்ண, அன்னைக்கு என்னதான் நடந்தது, எவிடன்ஸா போலீஸ் கையில ஒப்படைச்சாச்சு, நீ கியூர் ஆன வாட்டி அவங்க உன்னை விசாரிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹியாங் ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் சாக்கர் கேம் பார்க்க நீ வரல, நான் உனக்கு கால் பண்ண நீ அட்டென்ட் பண்ணல, அதனால உன்னை பார்க்க பீச்சுக்கு வந்தேன். அப்பதான் ஹியாங்க பார்த்த யோம்ஜி கிம்னு நினைச்சுக்கிட்டு ஓடி வருவாங்க. ஆனா அது ஹியாங், நீ மட்டும் இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க, கிம் எங்கன்னு கேட்டுட்டு யோம்ஜி கையில பிளட் வரத பார்த்து நீ திரும்பவும் இப்படி பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க. உடனே யோம்ஜி நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹியாங் இப்பயாச்சும் உண்மையா பிரேக்கப் பண்ணீங்களா, ஏன்னா நீ அவனை பிடிக்க சீன் கிரியேட் பண்ணுவ, இப்படி பண்றத இன்னைக்கே நிறுத்திக்கோ, நான் சொல்றது புரியுதான்னு கேட்பாங்க. அப்போ யோம்ஜி நீயும் நிறுத்துன்னு சொல்லுவாங்க. யோம்ஜி ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, எதை என்ன நிறுத்த சொல்றன்னு ஹியாங் கேக்குறாங்க. அதுக்கு யோம்ஜி கிம் மேல உனக்கு வரக்கூடிய ஃபீலிங்ஸை நிறுத்துன்னு சொல்வாங்க. அதை கேட்ட ஹியாங் சிரிச்சுக்கிட்டே யாரு உனக்கு இதை சொன்னதுன்னு கேட்டுட்டு இதை நீ கிம் கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்பாங்க. யோம்ஜி எந்த ஆன்சரும் பண்ணாம அங்க இருந்து போவாங்க. அப்போ ஹியாங் யோம்ஜி கிட்ட நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கைய பிடிச்சி பீச்சுக்கு பக்கத்துல இருக்க அந்த மலைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்கள்ட்ட யாரு உனக்கு சொன்னான்னு கேட்பாங்க. அப்போ யோம்ஜி ஹியாங்கோட கழுத்துல இருக்கிற செயினை வெளியே எடுத்து யோம்ஜியோட கையில இருக்கிற ரிங் மாதிரியே ஒரு ரிங் ஹியாங்கோட செயின்ல இருக்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க. யோம்ஜி நான் உணர்ச்சி வசப்பட்டதா நினைச்சேன், ஆனா இந்த ரெண்டு மோதிரத்தையும் பார்த்த வாட்டி தான் நான் உன் மேல வித்தியாசமா போறாம பரத ஃபீல் பண்ணேன், நான் பிரேக்கப் பண்ணாலும் அவன் உனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்றாங்க. அதுக்கு ஹியாங் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு சொல்வாங்க. அப்போ யோம்ஜி எனக்கு எல்லாமே தெரியும், நீ எங்களை பிரிக்க ட்ரை பண்ணன்னு சொல்வாங்க. உடனே ஹியாங் இதுக்கு காரணம் நீ அவனை பள்ளி மாதிரி புடிச்சிட்டு அவனுக்கு தொல்லை கொடுக்கறது தான், நீ அவனோட லைஃப்ல எந்த ஹெல்ப்புமே பண்ண கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு யோம்ஜி நீ மட்டும் என்ன பண்ண, அவன் என் கூட இருக்கிறத விட உன் கூட இருக்கும் போதுதான் ரொம்ப டேஞ்சர்ல இருக்கான், அதனால நீ இதை நிறுத்திக்கோ, கிம்ம போக விடுன்னு சொல்வாங்க. அப்போ ஹியாங் நான் ஏன் அப்படி பண்ணணும், உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் உன்னை விட டிஃப்ரெண்ட், காலப்போக்கில் நீ மறைஞ்சு போயிடுவேன்னு சொல்லுவாங்க. உடனே யோம்ஜி அப்படின்னா கிம் கிட்ட நான் இதை பத்தி சொல்றேன்னு சொல்றாங்க. ஹியாங் எதை பத்தி சொல்றேன்னு கேட்பாங்க. அதுக்கு யோம்ஜி நீ எதனால அவன் கூட இருக்கன்னு நான் சொல்ல போறேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹியாங் எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க ரெண்டு பேருக்குள்ள நீ இப்படி பண்ண ட்ரை பண்ணுவ, உன்னோடது முடிஞ்சு போச்சு தானே, எங்க வாழ்க்கையை விட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட யோம்ஜி என்னது உங்க வாழ்க்கையான்னு கேட்டுட்டு ஒரு உண்மையை சொல்லவா, நீ எப்படி ஃபீல் பண்றியோ அந்த மாதிரி கிம் ஃபீல் பண்ண கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்கோம், என்கிட்ட இருக்கிறது உன்கிட்ட இல்லன்னு ஹியாங்க குத்தி காட்டி பேசுவாங்க. அதனால கோவப்பட்ட ஹியாங் என்ன சொன்னு கேட்டுட்டு யோம்ஜியோட கழுத்தை நெரிப்பாங்க. அப்போ யோம்ஜி ஹியாங்கோட செயினை பிச்சிடுவாங்க. அதை ஹியாங் கவனிக்காம கோவத்துல யோம்ஜிய கீழே தள்ளி விடுறாங்க. போர்ஸா கீழே தள்ளி விட்டதால யோம்ஜியோட தலை கீழே இருக்கிற கல்லுல அடிபட்டு ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. ஹியாங் எழுந்துருன்னு சொல்லுவாங்க. ஆனா யோம்ஜி எழவே மாட்டாங்க. அவங்க தலையில இருந்து பிளட் வரத பார்த்த ஹியாங் மூச்சு இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அவங்களோட உயிர் போயிடுச்சுன்னு தெரிஞ்சு பயத்துல போலீஸ்க்கு
கால் பண்றாங்க. அதே சேம் டைம்ல ஜோ ஹியாங்க்கு கால் பண்ணி கிம் இப்போ எங்க இருக்கான், என் ஃப்ரெண்ட் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, பார்ல கிம்முக்கும் யோம்ஜிக்கும் பெரிய சண்டை நடந்துச்சா, அந்த சண்டை கொஞ்சம் சீரியஸா இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க இன்னைக்கே பிரேக்கப் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, யோம்ஜோட பாடியை நான் புதைச்சிட்டா நான் செஞ்ச தப்புக்கு உன்னதான் கைது செய்வாங்கன்னு யோசிச்சுட்டு யோம்ஜோட மொபைலை எடுத்துக்கிட்டு யோம்ஜி அங்க இருக்கிற இலைய வச்சு மூடிட்டு பாருக்கு போய் சகர் கேம் பார்த்தேன். அப்போ யோம்ஜோட மொபைல்ல இருந்து அவங்க அண்ணாக்கு நான் போறேன், எல்லாத்துக்கும் நன்றி, நான் இல்லாத வாழ்க்கைய வாழுங்கன்னு மெசேஜ் சென்ட் பண்ணேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாததால இதை ஒரு சூசைட் மாதிரி அரேஞ்ச் பண்ணேன். யோம்ஜோட மொபைலை பவர் ஆஃப் பண்ணிட்டு யோம்ஜிய புதைக்க இழுத்துட்டு போனேன். அப்போ கையில அடிபட்டு ரத்தம் வந்து அந்த ரத்தம் யோம்ஜியோட ட்ரெஸ்ல பட்டுருச்சு. அதனால அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி யோம்ஜிய புதைச்சிட்டு அவளோட செருப்பை பீச்ல போட்டுட்டு மொபைல நல்லா தொடச்சிட்டு கடலை தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து போயிட்டேன். பார்க்கு வந்த வாட்டி என் கழுத்துல போட்டிருந்த செயின் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு அந்த பிளேஸ்க்கு போய் தேட ஆரம்பிச்சேன். செயின் தான் கிடைச்சது, ஆனா ரிங் கிடைக்கல. யோம்ஜியோட ட்ரெஸ்ஸை எரிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன், ஆனா நான் அதை பண்ணல. உன்னை கைது செஞ்சா நான் உண்மையை சொல்லலான்னு நினைச்சு ட்ரெஸ்ஸையும் அவ போட்டிருந்த ரிங்கையும் பத்திரமா வச்சிருந்தேன். அந்த ரிங்கை நான் வச்சிக்க முடிவு பண்ணேன், ஏன்னா அவ மேல எனக்கு கொஞ்சம் பொறாம இருந்தது. இது எல்லாமே என்னோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயமா நான் நினைச்சேன். அப்போதான் யோம்ஜியோட எலும்பு கூடி இருந்த பிளேஸ்ல கிம்மோட மோதிரத்தை கண்டுபிடிச்சதா போலீஸ் சொன்னதை பார்த்துட்டு யோம்ஜி இன்னும் என்னை விடாம துரத்துற மாதிரி ஃபீல் பண்ணேன். நான் உண்மையை சொல்றதை தவிர வேற வழி இல்லைன்னு தோணுச்சு. நான் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி என்னோட ஏஜென்சி, என்னோட டிவோர்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடலான்னு நினைச்சு ஜோ கிட்ட என்னோட பிளேஸ்ல கொஞ்ச நாள் இருக்க சொல்லி கேட்டேன். அப்போ ஜோ என்கிட்ட எதனால யோம்ஜியை கொண்டன்னு கேட்டான். அதுக்கு நான் யோம்ஜி மேல எனக்கு ரொமான்டிக் ஃபீல் இருந்தது, ரொம்ப நாளா அவளை நான் லவ் பண்ணேன்னு போய் சொன்னேன். என்னோட ஃபீலிங்ஸை யார்ட்டையும் சொல்ல விரும்பல, யாரும் தெரிஞ்சுக்க வேணாம்னு நினைச்சேன். என்னோட ஃபீலிங்ஸை நான் கல்லறைக்கு எடுத்துட்டு போக முடிவு பண்ணேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்வாங்க. அதை கேட்ட கிம், உன்னால நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, உன்னோட சாரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, நீயும் கஷ்டப்பட்டிருக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவாங்க. அப்போ ஹியாங், உன்னை நீ நல்லா பாத்துக்கோன்னு சொல்வாங்க. அதுக்கு கிம் எதுவுமே சொல்லாம வெளியே வராங்க. எனக்கு பேச அலோ பண்ணதுக்கு நன்றின்னு லீ கிட்ட சொல்றாங்க. அப்போ லீ ஓகேன்னு சொல்லிட்டு ஹியாங்க பார்க்க உள்ள போறாங்க. அடுத்து ஹியாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, உண்மையான கல்பிரிட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜே என்டர்டெயின்மெண்டோட சிஇஓ தான் அது. ஃபேமஸான சியோன் ஆர்டிஸ்ட் அந்த கம்பெனில தான் இருக்காங்க. இறந்து போனவங்களோட ட்ரெஸ்ல கிடைச்ச டிஎன்ஏவும் ஹியாங்கோட டிஎன்ஏவும் சேமா இருக்கு. ஹியாங் அவங்களே முன் வந்து உண்மையை ஒத்துருக்காங்க. பொய் சாட்சி சொல்ல சொல்லி அவங்க தம்பியை ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. இத பார்த்த மக்கள் ரொம்பவே ஷாக்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த நியூஸை ஜோ பார்த்துட்டு அழுறாங்க. சீஃபா இன்டர்வியூ எடுத்த ரிப்போர்ட்டர் இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, நான் மன்னிப்பு கடிதம் எழுதணும், அவங்கள இன்டர்வியூ எடுத்த வீடியோவை நான் பர்சனலா வச்சிருந்திருக்கணும், ஒரு சின்ன பையனை கொலகாரனா காமிச்சிட்டேன்னு சொல்றாங்க. ஹியாங்கோட ஆபீஸ் ரூமை காலி பண்றாங்க. கிம்மும் சோலியும் சேர்ந்து யோம்ஜியோட கல்லறைக்கு போறாங்க. அங்க சோயும் இருக்காங்க. ரெண்டு பேரும் ப்ரே பண்ணி முடிச்ச வாட்டி சோய் அழுதுகிட்டே கிம் கிட்ட சாரி சொல்லிட்டு, நான் செத்து போனா யோம்ஜியோட மூஞ்சில எப்படி முழிப்பேன்னு சொல்வாங்க. அதுக்கு கிம், நான் யோம்ஜி கிட்ட என்ன சொல்வானா, எல்லாம் சரியாயிடுச்சு, நீ கவலைப்படாதன்னு சொல்லுவேன்னு சொல்றாங்க. அடுத்ததா கிம்மும் சோலியும் சாப்பிட்டுட்டே பேசுறாங்க. சோலி யோம்ஜியோட பிக்சரை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், பார்த்த உடனே இவங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அது ஏன்னா இவங்களை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டதுனால இருக்குமோ நான் நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ கிம், நீ ஏன் உள்ள வரலன்னு கேக்குறாங்க. அதுக்கு சொல்லி, என்னால எப்படி உள்ள வர முடியும், அது உங்க கூட சேர்ந்து யோம்ஜி இதை பார்க்கும்போது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க, அதனாலதான் நான் உள்ள வரலன்னு சொல்றாங்க. உடனே கிம், அப்படின்னா என் கூட எதுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் யோம்ஜி கிட்ட உன்னை கேட்க வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்போ பக்கத்து டேபிள்ல ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணலன்னு ஒய்ஃப் கிட்ட போன்ல சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவன் முன்னாடி ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் இருக்கும், கூட இருக்கிறவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான். இதை சொல்லி கவனிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்த சொல்லிக்கிட்ட யோம்ஜி கிட்ட என்ன கேட்டேன்னு கேட்பாங்க. அதுக்கு சொல்லி, இப்போ உன்னோட ஆத்மா நிம்மதியா சாந்தி அடையட்டும், நைட் நேரத்துல கிம்முக்கு நல்ல தூக்கத்தை கொடுன்னு நான் கேட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட கிம், உண்மையை சொல்லணும்னா உன் பக்கத்து வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து யோம்ஜியை கனவுல வரதே இல்ல, நான் அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு அதுவும் காரணம்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லி, யோம்ஜி தான் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க போல, என்னால உன்னோட கெட்ட பேரை மாத்த முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு கிம், அப்படியும் இருக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து போறாங்க. அடுத்து புர்புர் அந்த பொண்ணுக்கு எதையோ வாங்கிட்டு வந்து தருவாங்க. இத அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு பாத்துருவாங்க. அவங்கள பார்த்த உடனே புர்புர், நான் தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு கிட்ட, நீங்க திரும்பவும் சேர்ந்துட்டீங்களா, அவன் மோசமான பார்ல வேலை செஞ்சவன், நான் மட்டும் உன் பிளேஸ்ல இருந்திருந்தா கண்டிப்பா அவன் மூஞ்சில முழிச்சிருக்க மாட்டேன். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன், அது உண்மைதானான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, அந்த பார்ல அவன் ஒரு நாள் மட்டும்தான் வேலை செஞ்சதா என்கிட்ட சொன்னா, பிசினஸ் மூலமா நாங்க ரெண்டு பேரும் பேசுவோம், அவன் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான் சொல்றாங்க. இந்த பொண்ணு இப்படி சொல்றத வெளியிருந்து கேட்ட புர்புர் சோகமா அங்க இருந்து போறாங்க. சோலி அவங்க கடையில ரெடி பண்ண காஃபிய லீ கூட இருக்கிற போலீஸ்
ஜூஸ் கிட்ட தராங்க. லீக்கு மட்டும் ஸ்பெஷலா காஃபிக்கு பதிலா ஜூஸ் கொடுக்கறாங்க. அந்த ஜூஸ் பாக்ஸ் மேல இது உங்களுக்கு தான் அன்பே லீனு எழுதி அத அந்த பாக்ஸ் மேல ஒட்டி கொடுக்கறாங்க. இத கிம் கவனிக்கிறாங்க. அந்த போலீஸ் அந்த காஃபி பாக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அவர் போன வாட்டி கிம் சொல்லிக்கிட்ட லியோ நீயும் ரொம்ப க்ளோஸ் போல, அவனை நீ பேர் சொல்லி மட்டும் கூப்பிடு, வேற எதுவும் சொல்லாதன்னு பாவமா மூஞ்ச வச்சுட்டு சொல்றாங்க. கிம்மோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்ட சொல்லி நான் அப்படி சொல்றது உங்க ஃபீலிங்ஸ ஹர்ட் பண்ணிடுச்சா அன்பே, நீயும் என்ன அன்பேன்னு கூப்பிடுன்னு சொல்வாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி வெக்கப்பட்டுக்கிட்டே அன்பே அன்பேன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல லீ கிட்ட ஒரு சீனியர் ஆபீசர், நீங்க ரொம்ப நல்ல வேலையை செஞ்சிருக்கீங்க, 5 வருஷமா சால்வ் பண்ணாத கேஸ சால்வ் பண்ணிருக்கீங்க, நான் மேல் இடத்துல சொல்லி உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க சொல்றேன், அதுதான் நியாயம் கூடன்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல அந்த ஃப்ரெண்டு போலீஸ் அங்க வராங்க. அவரு லீ கிட்ட டருட் காஃபேவோட ஓனர் இந்த காஃபி எல்லாத்தையுமே நமக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க, இந்த ஜூஸ் உனக்குன்னு சொல்லி தராங்க, அது மேல எழுதி இருக்கிறத பார்த்துட்டு லீ சிரிக்கிறாங்க. அடுத்து ஒரு கஸ்டமர் சொல்லிய பார்க்க வராங்க. அவங்க என்ன ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டா, இது வரைக்கும் என்ன யாரும் ரிஜெக்ட் பண்ணதே கிடையாது, அவ என்ன எதனால ரிஜெக்ட் பண்ணான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்வாங்க. அதுக்கு சொல்லி சரி நம்ம எங்க மீட் பண்ணலான்னு கேக்குறாங்க. அந்த கஸ்டமர் சொன்ன பிளேஸ்க்கு சொல்லி கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ சீஹுன் இன்னைக்கு ஈவினிங் சியோன் லைவுக்கு வராங்க, 7 மணிக்குள்ள நாம வந்துட முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு சொல்லி கவலைப்படாத, அதுக்குள்ள வந்துடலான்னு சொல்றாங்க. ரெஸ்டாரண்ட்ல 2 பேரும் வெயிட் பண்றாங்க. அப்போ அந்த பொண்ணு அங்க வராங்க. அந்த பொண்ணு கிட்ட அந்த பர்சன், சரி நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரேன், எதனால என்ன உனக்கு பிடிக்கல, நான் மத்த ஆண்கள் மாதிரி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணலையான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு அப்படிலாம் இல்ல, ஒர்க்ல கொஞ்சம் நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட அந்த பர்சன், நீ ரொம்பவே அழகா இருக்க, எதனால என்ன ரிஜெக்ட் பண்ணனு திரும்பவும் கேக்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு, ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு ஷாக் ஆன அந்த பர்சன், ஆனா உனக்கு கல்யாணம் ஆகல தானே, எப்படி பிரெக்னன்ட் ஆனன்னு கேட்பாங்க. உடனே அந்த பொண்ணு, ஆமா நான் ஒரு சிங்கிள் மதர், அவங்கள நான் கிளப்ல தான் மீட் பண்ணேன், நான் வீக்லி கிளப்புக்கு போவேன், அப்படிதான் பழக்கம் ஆச்சு, என் குழந்தை இப்ப என்கிட்ட இல்ல அவங்க அப்பா கிட்ட இருக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பர்சன், அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு சொல்லும் போது சோலியோட காதுல எந்த சத்தமும் கேட்காததுனால ஒவ்வொரு வாட்டியும் உண்மைக்கான பட்டனையே பிரஸ் பண்றாங்க. அந்த பர்சன் அப்படி சொல்லவும் உடனே அந்த பொண்ணு, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேன், என் மூக்கை என்னால அசைக்கவே முடியாது, அதனாலேயே நான் அதிகமா குளிக்க மாட்டேன், இன்னைக்கு கூட நான் குளிக்கல, என் தலைமுடி ஷைனிங்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, அது எல்லாமே பொடுகு, என்னோட ஃபேஸ்க்கு நான் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாம எனக்கு சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணவே தெரியாதுன்னு சொல்வாங்க. அந்த பொண்ணு சொல்லும் போது எந்த சத்தமும் சோலியோட காதுல கேட்காததுனால அது எல்லாமே உண்மைன்னு நினைச்சு சோலி உண்மைக்கான பட்டனையே பிரஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு சொன்ன எல்லாத்தையுமே கேட்ட அந்த பர்சன், இருக்கட்டும் பரவாயில்ல, எனக்கு சாப்ஸ்டிக்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்வாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு கோவம் வந்து, சொல்ல போனா இப்போ உன்ட்ட சொன்ன எல்லாமே போய், உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ கம்பெனியோட சிஇஓ அப்படின்றதுனால நான் அமைதியா இருக்கேன், ஏன்னா சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போறாங்க. அந்த பர்சனுக்கு ஒண்ணுமே புரியாம சோலிய பார்த்து என்னதான் இங்க நடக்குதுன்னு கேட்டுட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போறாங்க. சோலிக்கு அப்பதான் தெரியுது பொய் சொல்லும் போது வரக்கூடிய சத்தம் வரலன்னு. சீஹூன் உள்ள வந்து என்னாச்சுன்னு கேட்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லி கசந்திராக்கு கால் பண்ணி இந்த கஸ்டமரோட அமௌண்ட்டை பெனால்ட்டியோட திரும்ப கொடுக்க சொல்லுன்னு சொல்றாங்க. கிம்மு கடை ஓனரும் சேர்ந்து ஃபெஸ்டிவல் அப்போ ஸ்டேஜ்ல பாட்டு பாடி இருப்பாங்கல்ல, அந்த வீடியோவை கிம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கடை ஓனர், என் அண்ணா உன்னை மீட் பண்ணணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு என்கிட்ட கேட்டா, ஆனா நான் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அதை நினைச்சு பாக்குறாங்க. அந்த சமயத்துல சொல்லி காலிங் பெல்ல பிரஸ் பண்றாங்க. கிம் டோரை ஓபன் பண்றாங்க. கிம் கிட்ட சொல்லி, இனிமே என்னால பொய் சொல்றத கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. கிம் சோலிய உள்ள கூட்டிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சோலி அதே வந்தது, திடீர்னு அதே என்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ கிம், கார் பிளாஸ்ட் ஆனதுனால உன்னோட செவி திறன் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுவே சரி பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுக்கணும் டாக்டர் சொன்னாரு. இதுவும் ஒரு வகையில நல்லதா தான் தோணுது, கூட்டத்துல மக்கள் சொல்ற பொய்ய உன்னால கேட்க முடியாது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு, நிம்மதியான நார்மலான லைஃப உன்னால வாழ முடியும், வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேக்குறாங்க. அப்போ சொல்லி, என்னை சுத்தி இருக்கிறவங்க என்கிட்ட பொய் சொல்ற மாதிரி எனக்கு தோணும், நான் யாரையும் நம்பாம இருக்கேன், அது இல்லைன்னா என்னால எதுவுமே முடியாது, அந்த எபிலிட்டி திரும்ப வந்துடுச்சான்னு செக் பண்ண டெய்லி என்கிட்ட பொய் சொல்லுங்க, நான் அசிங்கமா இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொன்ன கிம், நீ அசிங்கமா இருக்கன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் நான் பொய் சொன்னேன்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லி, எனக்கு தெரியும், ஆனா அந்த எபிலிட்டி இன்னும் எனக்கு வரலன்னு சோகமா சொல்வாங்க. அதை பார்த்த கிம், இயற்கையாவே எல்லாம் நடந்திருக்கு, அந்த எபிலிட்டி உனக்கு வரலாம் வராமையும் போலாம், இன்கேஸ் அப்படி வரலனா நார்மலான வாழ்க்கைய வாழ பழக்கப்படுத்திக்கோ, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் சொல்லி சீயுன்ட்டு கசந்திராட்டையும் புதுசா யாராவது விஐபி வந்தா அவங்கள அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. உடனே சீஹூன், நீங்க இப்போ பிரேக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா உங்க ஆவி இப்போ சிக்கல்ல இருக்கு, அதனால தானே கேக்குறாங்க. அதுக்கு சொல்லி, உண்மை என்னன்னா என்கிட்ட
ஆவி எதுவுமே கிடையாது, என் காதுக்குள்ள பொய்ய கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதோ இருக்கும், அதை வச்சுதான் நான் மத்தவங்க சொல்ற பொய்ய கண்டுபிடிக்கிறேன், இப்போ அது உடஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட கசந்திரா, நீங்க மத்த சாமியாரை விட டிஃப்ரெண்ட் ஆனவங்க, நீங்க சாமி கும்பிட்டதை நான் பார்த்ததே இல்ல, உங்களால பொய் சொல்றத கண்டுபிடிக்க முடியும், அதனாலதான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்றீங்க, இத சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு நினைச்சு ஆவி இருக்கிறதா சொல்லி இருக்கீங்கன்னு சொல்றாங்க. கசந்திரா இப்படி சொன்னதை கேட்ட சொல்லி, உண்மையாவே நீ என்னை இப்போ பயமுறுத்திட்டேன்னு சொல்றாங்க. உடனே கசந்திரா, இதனால நம்ம ஏன் டருட் காஃபேவை க்ளோஸ் பண்ணணும், விஐபி யாரையும் நம்ம அக்செப்ட் பண்ண வேணாம், அப்படியே ரன் பண்ணலாம்னு சொல்வாங்க. அப்ப சொல்லி அப்படியே ரன் பண்ணலாம், ஆனா கஸ்டமரோட எண்ணிக்கை குறையும், அப்படியே உங்க சம்பளமும் என்னால நார்மலான சம்பளம் தான் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு ரெண்டு பேரும் ஓகே சொல்றாங்க. இப்போ சோலியோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவங்க ஷூட்டிங்க்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட என்னோட ஃபேஸ பிளர் பண்ணிடுவீங்க தானேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, நீங்க கண்டிஷன் போட்ட மாதிரியே நாங்க பிளர் பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்க. அப்போ அவரு ஓகே, ஏன்னா இந்த இன்டர்வியூ என் ஃபேமிலியை எந்த விதத்திலயும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா கடை ஓனரோட அண்ணா எதையோ வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு ரூம்ல நியூ ஐடியலுக்காக ஆடிஷன் நடந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இந்த பக்கம் சியோன் கிட்ட ஒருத்தர், உங்க கம்பெனிக்கு இப்போலாம் அசிங்கமானவங்க தான் ஆடிஷனுக்கு வரதா கேள்விப்பட்டேன், நீங்களும் ஏஜென்ட் மேனேஜ்மெண்ட் டீம்லாம் இல்லாம கஷ்டப்படுறதாவும் நான் கேள்விப்பட்டேன், நீங்க எங்க கூட வந்து ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய சர்வீஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம்னு சொல்றாங்க. அதுக்கு சியோன், இத பத்தி நான் யோசிக்கிறேன், உங்களுக்கு கம்போசர் தேவைப்படுறாங்களா, நான் கிம் தஹாக்கு கொஞ்சம் க்ளோஸ்னு சொல்வாங்க. அப்போ அந்த பர்சன் அவரை மீட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. இங்க கிம் கடை ஓனருக்கு கால் பண்ணி, எப்படி இருக்க, என்னால இந்த ஊரை விட்டு நீ போயிட்ட, அதுக்காக என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கடை ஓனர், நான் தான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் உங்களை தப்பா நினைச்சிருந்தோம், நீங்க எங்களுக்கு நல்லதையே பண்ணீங்க, என் அண்ணன் நல்லாயிட்டு இப்ப வீட்டுக்கு வந்துட்டா, உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. அதுக்கு கிம், இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்த, நம்ம மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அடுத்து சோலியோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க அந்த பணக்கார தாத்தா கூட பேசிட்டு இருப்பாங்க. அந்த பெரியவர் ஒரு ரூமோட ரெண்ட்டை ஆன்லைன்ல பார்த்து சோலியோட அம்மா கிட்ட சொல்வாங்க. அதை கேட்ட சோலியோட அம்மா, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, அங்க போய் நம்ம பார்க்கலாமான்னு கேக்குறாங்க. அப்போ அவரு, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம், இப்ப நான் வெட்டிங் டெஸ்டினேஷனுக்காக ஒரு ரூமை பார்க்க போறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சோலியோட அப்பா இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த வீடியோவை சோலியோட அம்மா பாக்குறாங்க. அதை பார்த்து அவங்க அந்த பெரியவர்கிட்ட இருந்து லேப்டாப்பை வாங்கி அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவரு என்ன சொல்லிருக்காருன்னா, என்னால நிறைய பணம் சம்பாதிக்க முடியல, நான் என்ன நினைச்சேன்னா அவன் மேல நான் அளவு கடந்த அன்பு வச்சதே போதும்னு நினைச்சேன், ஆனா அவளை பத்தி எனக்கு தெரிஞ்ச போது என்னோட அன்பு அவளுக்கு தேவையில்லைன்னு புரிஞ்சது, அதனால நாங்க பிரேக்கப் பண்ணோம், உண்மை என்னன்னா நம்ம நேசிச்ச ஒருத்தர் இல்லனா நம்மளால எதையுமே செய்ய முடியாது, அதை நிறைய வேதனையை கொடுக்கணும் சொல்லிருக்காங்க. சோலி டருட் கஃபேல இருப்பாங்க. அப்போ புர்புர் கூட இருக்கிற பொண்ணு அங்க வந்து, என்னோட ஃபியூச்சரை பத்தி உங்களால சொல்ல முடியுமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, புர்புர் என்னோட எக்ஸ் லவரா இருந்தாங்க, அவங்க மோசமான பார்ல ஒர்க் பண்ணதுனால நான் அவங்கள பிரேக்கப் பண்ணேன், அவங்க ஒரு நாள் மட்டும் தான் நான் வேலை செஞ்சேன், அது மோசமான பார்னு தெரிஞ்ச உடனே அந்த வேலையை விட்டு வந்துட்டேன்னு என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி யாராச்சும் சொன்னா எந்த பொண்ணாச்சும் நம்புவாங்களா, நான் பொண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் அவனை நம்புறேன், அன்னைக்கு ஒருத்தனை நான் டேட் பண்ணும் போது நீங்க அவன் சரியில்லாதவன் என்கிட்ட சொன்னீங்க, நீங்க சொன்னது உண்மையா இருந்ததால என் ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்க உங்கள்கிட்ட வந்திருக்கேன், என் ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு சொல்லி, இப்ப என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட அந்த பொண்ணு, என் ஃபியூச்சரை பத்தி சொல்றது அவ்வளோ கஷ்டமானு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. சியோன் கிம்முக்கு கால் பண்ணி, நீங்க எங்க இருக்கீங்க, உங்க பிளேஸ்க்கு நான் வர விரும்பல, ஆனா நம்ம மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. டருட் காஃபேல சொல்லி, எதனால கஸ்டமரையே காணும்னு கேக்குறாங்க. அதுக்கு சிஹுன் கடையை எப்படி டெவலப் பண்ணணும்னு ஐடியா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சியோன் அங்க வந்து, நான் இங்க கிம்ம மீட் பண்ண வந்திருக்கேன், என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் மாறிட்டேன்னு சொல்றாங்க. அப்போ கிம் அங்க வந்து சியோனும் கிம்மும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சியோன், நான் ஒரு சிஇஓவை மீட் பண்ணேன், என்னால இப்போ ரெக்கமெண்ட் பண்ண முடியும், நீங்க அவங்கள மீட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு கிம், நான் ஓனா ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன், என் கூட யார் யார் ஒர்க் பண்றாங்கன்னு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வாட்டி உன்கிட்ட சொல்றேன்னு சொல்றாங்க. சியோன் பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது யாருக்கும் ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னு அவங்க ஃபேஸை மறைச்சு வைப்பாங்க. அப்போ சிஹுன் சியோனுக்கு கொடை பிடிக்கிறாங்க. அதை பார்த்து சியோன், உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு சிஹுன், அவங்க பேரு நான் தான் சியோனோட பாடி கார்டு சிஹுன்னு சொல்றாங்க. அப்போ சியோன், உங்க நம்பர் இதுல சேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மொபைலை கொடுத்துட்டு, நீ உண்மையாவே என்னோட பாடி கார்டா இருக்க விரும்புறியா, ஆனா நீங்க இதுல அமைதியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு கேக்குறாங்க. அதுக்கு சிஹுன் எதுவுமே சொல்லாம சிரிக்கிறாங்க. கிம் கசந்திரா கிட்ட வந்து, எனக்கு இன்னைக்கு ஒரு கார்டு எடுத்து சொல்லுங்களேன்னு கேட்பாங்க. அப்போ கசந்திரா, நீங்க கார்டை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்ணிலேயே லாஸ்ட் கார்டை சொல்லுங்கன்னு சைகை பண்ணுவாங்க. கிம் அதே சீட்டை சொன்னதுனால கசந்திரா எடுத்து, இன்னைக்கு நீங்க டேட் போகணும்னு சொல்லுவாங்க. கிம் சோலி கிட்ட கேட்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போவாங்க. அவங்க ரெண்டு பேரும் போன வாட்டி சிஹுன் கசந்திரா கிட்ட, நான் இங்க கண்டிப்பா தேவைதானா, கஸ்டமரும் அதிகமா வரது இல்ல, சம்பளமும் கம்மின்னு
சொல்றாங்க. அதை கேட்ட கசந்திரா, நீ போயிட்டா சொல்லி அப்செட் ஆவாங்க. உனக்கு ஏதாவது ஆஃபர் வந்ததான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜிஹூன், சியோனோட பாடிகார்டா இருக்க சியோனை என்ன கேட்டாங்கன்னு சொல்றாங்க. கிம்மும் சோலியும் டிராமா நடக்கிற பிளேஸ்க்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. டிராமா முடிஞ்ச வாட்டி கிம் கார்ல கூட்டிட்டு போகும்போது வா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. ஆனா போற வழியிலேயே சாரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நம்ம நாளைக்கு போய் வெளியே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. ரூம்க்கு வந்த வாட்டி சோலிக்கே தெரியாம குக் பண்ணி சோலிய டின்னருக்கு கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் நல்லபடியா சாப்பிட்டு மூவி பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோலியோட பவர் அவங்களுக்கு திரும்ப கிடைக்குமா? சோலி அம்மாவோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் எதனால வெட்டிங் டெஸ்டினேஷனுக்காக ரூம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, யாருக்கு வெட்டிங் நடக்க போகுது, இது எல்லாத்தையுமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நான் போடுற இந்த கே டிராமா பிடிச்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.